அதே மாதிரி கூடிய சீக்கிரம் எஸ்கே துப்பாக்கியை பிடிக்க திவாகர் அப்படின்னு கொடுக்குற நாள் ரொம்ப நாள் வராது. கூடவே கானாவனத்தில் இருப்பார்ல அடிக்கடி அவர் தான் சார். சில நபர்களை தவிர்க்கிறது நல்லது. இப்போ வேணும்னே கானாவனத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படி பிக் பாஸ்? நிச்சயமா அப்படி நினச்சிருந்தா டெலிவிஷனுக்கு வந்து திருப்பி சொல்ல வரேன், நான் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டாப் ஸ்டார் ஆனாலும் விஜய் டிவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். தாய் வீடு மாதிரி சார். மற்றபடி ஒரு சில டைலாக்லாம் பார்த்தேன், ரொம்ப வல்கராக இருந்துச்சு. டேய் என் கண்ணை பார்த்து பேசு, இங்கே பார்த்து பேசுகிற. நீங்கள் பிக் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்க கூட இருந்த உங்கள் தம்பி கலையரசனா அவர் நீங்கள் வந்து துரோகம் போட்டீங்க, அவருடைய லவ்வை உடச்சிட்டு தான் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காங்க, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு விஜய் வரவேற்பார்ல. திவாகரா நீங்க ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சிருக்கீங்க, இப்போ விஜய் வந்து எப்படி வரவேற்பார்ல, அடுத்த புஷி இடத்துல நீங்க திவாகர் இருப்பார்ல. திவாகருக்கு லவ் ஃபீல் இருக்கா இல்லையா? எப்படி சார் அவ ஒன்று 30 வருஷம் 40 வருஷம் கஷ்டப்பட்டு தான் சூப்பர் ஸ்டாராக மாறி இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு வாட்டர்மெலன் பீஸ் எடுத்து சூப்பர் ஸ்டாராக மாறினீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா பிசியோதெரபி டாக்டர் 2 இன்னைக்கு அகில உலக வாட்டர்மெலன் ஸ்டார். எப்படி சார்? ஒன்று சொல்கிறேன் சார், கடவுளோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா, கடவுளோட பார்வை பற்றுச்சுன்னா, யார் எப்போனாலும் செகண்டில் கூட சூப்பர் ஸ்டார் ஆகலாம் சார். பிக் பாஸில் இவங்க ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க சார்? ஆக்சுவலாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு, ஷோ முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம இப்போ போய் அதை பற்றி அவங்கள பற்றி பேசுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சார். அதை நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா ஓட்டு வச்சு ஓரளவு மக்கள் எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஈவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஓனராக இருக்கட்டும், பெட்டி எடுத்தவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கூட மறந்துட்டு சில பேர் மேலே மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஓகேங்களா? அதனால் மக்கள்கிட்ட அது ஆழமாக போயிடுச்சு. நம்ம அதை திருப்பி இந்த ஷோ முடிஞ்சனால அவங்கள பற்றி பேசுகிறது. ஏன்னா ஷோ முடிஞ்சக்கப்புறம் எல்லோரும் ஒன்றாயிட்டோம். நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்ததே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார், மன அழுத்தமாக இருக்கும். இப்போ நான்லாம் ஒருத்தவங்க பிடிக்கலாட்டி ஒதுங்கி போவேன். அங்கே அப்படி கிடையாது, ஒரே இடத்துல இருக்கோம், ஒரே மூஞ்சியை பார்த்துக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க்குகள் வருது. நாங்கள் ஒவ்வொரு நேரமும் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருந்தோம். யாரும் வந்து விரும்பி ஆசைப்பட்டு அப்படி பண்ணல. அந்த மாதிரி இருந்த நபர்கள் ரொம்ப குறைவு, ஒரு 5 பேர் 6 நபர். மிச்சம் நாங்கள் எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல், என்னையெல்லாம் இப்போ நிறைய பேர் நாமினேட் பண்ணாங்கன்னா வேறு வழி இல்லாமல் நாமினேட் பண்ண விஷயங்கள் சார். கூடவே கானாவனத்தில் இருப்பார்ல அடிக்கடி அவர் தான் சார். சில நபர்களை தவிர்க்கிறது நல்லது. அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், நான் வளர்ச்சி அடைகிறப்ப நிறைய ஸ்ட்ரகிளை சந்திச்சுட்டு வந்திருக்கேன் சார். அதில் இவர் ஒரு ஸ்ட்ரகிள். என்ன ஸ்ட்ரகிள் அப்படி உங்களுக்கு ஆதரவு தான் நிறைய இடத்துல பேசியிருப்பாரு. இல்லை சார், திவாகர் நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க, இது ஓவராக வெளியில் பார்க்குறது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல மனிதர் கிடையாது சார். ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் திருப்பி சொல்ல வரேன். ஒரு முட்டுக்கட்டை இருந்துச்சு, ஓகேங்களா? அந்த முட்டுக்கட்டையெல்லாம் அந்த ஸ்டேஜோடையே போய்கிட்டே இருக்கும், அதோட போயிடுவாங்க. நீ உண்மையாக அவங்க திறமையை காட்டுறப்ப, நான் என் திறமையை காட்டுறப்ப, பின்னாடி வந்து அந்த நடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதை செய்ய விடாமல் தடிக்கிறது, கத்துறது, அதுக்கப்புறம் அதை செய்ய விடாமல் பண்ணுறது, வேணும்னே வீம்புக்கு அவங்க பேசின வார்த்தைகள் லைவில் பிக் பாஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கேவலமாக பேசியிருப்பார். அவர் பேசின எதுவும் வந்திருக்காது. நம்ம பேசின 1-2 வார்த்தைகள் அதை அப்படியே கேட்ச் பண்ணிடுவாங்க. ஒரு பையனை ஒரு ஆளை திட்டினா மிரர் மாதிரி தானே ஒவ்வொரு ஆளும். நீங்கள் நல்லா பேசினா நல்லா பேசுவோம். வேணும்னே கானாவனத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படி பிக் பாஸ்? சரி, அப்பெல்லாம் இல்லை சார். பிக் பாஸே நீங்கள் பேசினா அதிகமாக எனக்கு தான் சார் அதிகமாக. பிக் பாஸ் எனக்கு தான் சார் அதிகமாக சப்போர்ட் பண்ணார். பிக் பாஸ் குரல் என்ன தெரியுமா சொன்னார்? யாரா அந்த பையன் டாஸ்க் வச்சாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து காசே கொடுக்க தேவையில்ல, பஸ் ஃபேர் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், அந்த 2 பையனை சொல்லுங்கள், நீங்கள் வந்து 1 மாதம் ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ இருக்கிறவங்க எல்லாரும் பாரு திவாகர்னாங்க. அதுக்கு பிக் பாஸ் என்ன தெரியுமா சொன்னார்? திவாகர் பாரு ஃபஸ்ட்டு என்ன தான் சொல்லுவாங்க, நானே இதை நம்ப மாட்டேனே, மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு கேட்டார். உடனே அவங்களுக்கு அசிங்கம் போச்சு சொன்னவங்களுக்குலாம். உடனே விக்ரம் ஒரு போட்டான். அது வந்து வாங்கின காசோட அதிகமாக கூவுறாங்க. அதுக்காக இவங்க பேர் சொல்லி மாற்றிட்டான் சார். சொன்னது வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், இவங்க எதுவுமே பண்ணுறதுல சும்மா தான் இருக்காங்க, ஒவ்வொரு ஆளும் ஒரு வேறு எந்த வேலையும் செய்யலை, டாஸ்க் ஒழுங்காக பண்ணலன்னு எங்களையே குத்துறானுங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து சப்போர்ட் பண்ணார். இன்னொன்று என்ன தெரியுமா சொன்னார்? சார் சபரிகள் அவங்களாம் சொல்கிறாங்க உங்களை வச்சு பிக் பாஸ்னால் நான் நம்பவே மாட்டேன் அப்படி இப்படின்னு விக்ரம் சொன்னால், சபரியும் சொல்கிறான். 2 பேருமே எனக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் இதெல்லாம் மறந்துட்டாங்க சார். வந்த 3ஆவது வாரம் பிக் பாஸ் சொன்னார், சபரி உன்கிட்டருந்து எனக்கு எந்த இதுவும் பத்தலை, உங்ககிட்டருந்து நிறைய இந்த திறமைகளை காட்டுறதுக்கு இதை விட பெரிய பிளாட்ஃபார்ம் கிடையாது. சபரி உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறேன், விக்கெட்ஸ் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறேன், திவாகர்கிட்ட நான் சொல்லவே தேவையில்லைன்னாரு. ஏன்னா அப்போலாம் நம்ம டாப்பில் பீக்கில் இருக்கோம். பிக் பாஸ் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணது. வெளியில் வந்தால் முதல் வாரம் ஸ்விம்மிங் ஃபுல் கண்டென்ட்லேருந்து பயங்கர வைரல் சார். நான் ஓட்டில் டாப்பில் இருக்கேன், 2வது வாரம் டாப்பில் இருக்கேன், 3வது வாரம் QC டாஸ்க்லாம் நான் நம்பர் 1 இருக்கேன். அப்போலாம் நம்மளோட உச்சத்தில் இருக்கிறோம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இவங்க என்னையே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்பயும் பிக் பாஸ் சப்போர்ட் பண்ணார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், ஜெயிக்கிற குதிரை
இந்த குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி போயிடுவோம் அப்படின்னு யார் இருக்கான்னு கேட்டப்ப யாரும் ஒழுங்காக சொல்லலை. வியானா எந்திரிச்சு சொல்லுச்சு, திவாகரனா ஆல்ரெடி நல்ல ஃபேமஸ்ஸு, அவர் நல்ல ஜெயிக்கிற குதிரை, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, அவர் மேலே ஏறி காணவர்ணத்தை வந்து சவாரி செய்யணும்னு நினைக்கிறார், அதுக்கு பாராட்டினார் பிக் பாஸ். வியானா குட் அப்படின்னாரு. விஜய் சேதுபதி சாரும் அதுக்கு பாராட்டினார். ஓகேங்களா? ஸோ பிக் பாஸ் நியாயமாக தான் இருந்தார், உண்மையிலே ரொம்ப நியாயம் சார். பிக் பாஸ் வாய்ஸ் கடவுள் வாய்ஸ் மாதிரி முடிஞ்சதான் அவர் பார்ட்டிட்டு காலில் நான் விழுக போயிட்டேன், வேணா திவாகரன் பிடிச்சிக்கிட்டார். இவ்வளோ நல்ல மனுஷன் சார் பிக் பாஸ் வாய்ஸ். சத்தியமாக அப்படி நினச்சிருந்தா டெலிவிஷனுக்கு வந்து திருப்பி சொல்ல வரேன், நான் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டாப் ஸ்டார் ஆனாலும் விஜய் டிவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். தாய் வீடு மாதிரி சார். லைவில் ஃபுல்லாக நம்ம தான் வந்திருக்கோம். நான் நிறைய பாயிண்ட் சொல்ல வரல. ஷோவில் 45 நிமிஷம்னா நீங்கள் தாங்க 25 நிமிஷம் ஃபோக்கஸ் ஆகிருக்கீங்கன்றேன். ஆமாம், 1/2 மணி நேரம். பல முறை கேமரா முன்னாடி நின்று நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. கேமரா முன்னாடி நானும் இல்லை சார், ஒவ்வொரு யாருனாலும் போய் நடிக்கலாம். நீ அதை செய்யல, நான் செஞ்சுருக்கேன். உன் திறமையே நீ கேமரா முன்னாடி. பிக் பாஸுக்குள்ளே எல்லாரும் கேமரா தான் ஆட்களை ஃபாலோ பண்ணணும், நீங்கள் கேமரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், எங்களோட வேலை அதுதானே சார். மற்ற நேரம் என்ன பண்ணலாம், என் திறமையை காட்டலாம், நான் இப்படி இருக்கேன், நீ இதை பண்ணலாம், ஒரு 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 உள்ள ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீ அதை பண்ணால் உன்ன கேமரா ஃபோக்கஸ் போகுது. மழை பெஞ்சுன்னா நீ எல்லாம் இருக்க. நான் போனோடனே மழையில் என்ன பண்ணுறேன், சட்டையை அவுத்து போட்டு ட்ராக் பேண்ட்ல படம் ஜோதிகா மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டியா, டக்கு 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 டக்கு, அது செம்ம வரும். இதனால என்ன சார் தப்பு சார்? நம்ம வந்திருக்கோம், மழை பெய்யுது, மழையில் எனக்கு ஆசை இருக்குது, கடைசி முடிய நான் என்ன பண்ணுறேன், அதை செஞ்சுட்டு போய் உள்ளே குதிக்கிறேன். வேறு என்ன நான் ஹவுஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்? எனக்கு என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது? அதை மக்கள் ரசிக்கிறாங்க. பெரிய பெரிய டான்ஸர்ஸ் டான்ஸ் ஆடினா பார்க்கல. வாட்டர்மெலன் ஸ்டார் உட்காந்து நீங்கள் ஒரு ஸ்டெப்பு போட்டு தான் டான்ஸ் ஆடுறாங்க. மாவட்ட ஸ்டெப்பு தானே. ஆமாம், ஏதோ ஒன்று மக்கள் ரசிக்கிறாங்கல்ல. ஸோ அது செம்ம வைரல் பார்த்துக்கோங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் டான்ஸுன்னு. அப்போ நீ அதை பண்ணு, நீ பண்ணவனே கேமரா ஃபோக்கஸ் பண்ண போகுது. இது நீ ஏன் இன்னொருத்த மேலே பொறாமப்படுற? ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாரு திவாகர். எல்லாத்துக்கும் நான் தான் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாரு சார். நீங்களும் பார்வை பண்ணது ஓவர் ஆக்டிங் இல்லை சார், அது வந்து போட்டி சார். நீ உன் திறமையை நீ காட்டு, ஓகேங்களா? நான் யார் திறமையும் பண்ணுறப்ப நான் போகலை, ஆனால் நான் நடிக்கிறப்ப என் பின்னாடி வருவாங்க, பார்த்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் எதாவது ஆக்டிங் பண்ணால் பின்னாடி நின்று வைத்திருச்சலாக பார்ப்பாங்க, கூட வந்து ஏதாவது ஒன்று சொல்லி ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க, அல்லது இவர் கூட நின்று நம்மளே இவர மாதிரியே ஸ்டெப்பு போட்டால் நம்ம ஃபேமஸ் ஆகும், அப்படி எல்லாரும் வந்திருக்காங்க. அதை விட்டுட்டு அவங்க முன்னேறது எப்படி அப்படின்னு தனியாக அவங்களோட திறமையை காமிச்சிருந்தாங்க, எங்கேயோ போயிருந்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் தனித்தனியாக பண்ணுறேன் இல்லையா சார்? ஒவ்வொரு பிக் பாஸ்லேயும் ஒன்று ஃபேமஸ் ஆகும். நட்டிப்பு அரக்கன்றது சீசன் 9ல் செம்ம ஃபேமஸ் சார். ஒவ்வொரு ஃபீமும் ஒன்று ஃபேமஸ் ஆகும். அந்த மாதிரி நான் என்னோடது அதுவே பொறாமப்பட்டேன் சார். இந்த ஆளுக்கு எல்லாமே தெரியுது, எதோ சொன்னால் எப்போ கானா உனக்கு பொறாமையில் சொல்கிற, அப்படி எதை எப்போ போட்டு ஏன் நீ தான் சொல்லு, நீ கானா சிங்கர் பண்ணுறீங்களா, உன் திறமையை காட்டு, நீ தனிப்பட்ட முறையில் போய் பாட்டு பாடு, நீ பாட்டு பாடுறப்ப நான் காத்தல, நான் திறமையை காட்டுறப்ப நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணுற. ஸோ இந்த மாதிரி சார் ஓரளவு மெச்சூர்டாக இருக்கும். இத்தனைக்கும் அவர் ஏஜில் ரொம்ப சீனியர். அவர் பாடின பாட்டுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அவர் ஒய்ஃப் நல்ல பொண்ணு சார், நல்ல மெச்சூராக இருக்குது. இந்த சேனல்காரங்க மெச்சூர்டு இல்லைங்கிறீங்க காணாமத்துக்கு கொஞ்சம் கூட ரொம்ப இத்தனைக்கு சீனியர் மேன் சார். அந்த லெவலில் ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. வந்து அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் திறமை இல்லாமல் அடுத்தவங்கள வச்சு நம்ம பெரிய அது வந்து என்றைக்குமே ஃபேக்கு சார். இதே மாதிரி நான் எனக்கு வந்த முட்டுக்கட்டைகளில் இவர் ஒரு ஆள் தவிர இவங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து நான் கிராஸ் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பையனோட நீங்கள் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளியில் போய் அவரே ரொம்ப பெரிய நான் அப்படி இப்படி அது இது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். நான் தெரியாதனமாக சின்ன பையன் தனியாக தான் நான் இன்டர்வியூ கொடுப்பேன் சார். அப்போ என்ன பண்ணிட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்டாக கொடுப்பீங்களான்னு, இல்லைப்பா நம்மலாம் பண்ண மாட்டேன்னு ஸ்டாப் பண்ணேன். அந்த லெவலோடு அவங்களோட வளர்ச்சி முடிஞ்சு. அதுக்கப்புறம் வளர்ச்சி முடிஞ்சுன்னா அவங்களை நான் தப்பாக சொல்லவில்லை, அவங்களுக்குன்னு தனியாக காட்டலை. நான் இவங்களோட சேர்ந்து பண்ணி நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறது வரல. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய முட்டுக்கட்டைகள் வந்துச்சு சார். இப்போ நீங்கள் பிக் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்க கூட இருந்த உங்கள் தம்பி கலையரசனா அவர் நீங்கள் வந்து துரோகம் போட்டீங்க. ஏன்னா சும்மா கேர்ள்ஸ்கிட்ட போயிட்டு கலையரசன் கல்யாணம் ஆயிடுச்சு 3 குழந்தை இருக்கு அப்பெல்லாம் சொல்லி சார் லவ்வை உடச்சிட்டு தான் சொல்கிறாங்க கலையரசன் சொன்னாப்ப. கலையரசன் பாவம் சார், அவன் வந்து லவ்வெல்லாம் யாருமே பண்ணலாம். அவன் பேசாமல் இருந்தான், மெதியாக இருந்தான். நான் தான் என்கரேஜ் பண்ணி விட்டோம். வாடா கலை, உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குது, நீ பண்ணு. கலைக்கு அரசன் கலையரசன் சொன்னதே நான் தான் சார். அதான் இன்னும் கூட சொல்லுவாங்க, வா பறையா வா அந்த பறை. ஆனால் ஒரு கேர்ள்ஸ்கிட்ட பேச விட மாட்டாரு. சும்மா கல்யாணம் ஆயிடுச்சு சார், அவன் 3 குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் இல்லை சார். அவனுக்குன்னு ஒரு வாரம் 2 வாரம் இருந்தான். அவனுக்குன்னு ஒரு சர்க்கம்டஸ் ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு. அவன் போய் கனியாக்காட்ட போய் பேச ஆரம்பித்தான். எவிகிட்ட நான் போய் கனியாக்கா அழுதாங்க. அரோரா கிட்ட நல்லா கனெக்ட் ஆனான். எல்லாத்தையுமே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். அவனுக்குன்னு ஒரு இது வந்திருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே வந்ததும் பாருக்கிட்டே அவன் ஒழுங்காக பேச மாட்டேங்கிட்டான். அண்ணே நீ வேணுமா இன்னொசென்ட்டாக இருக்க உன்ட்ட பேசுகிறேன், அந்த பிள்ளைலாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி மாறிட்டான் சார். வீட்டாகிறப்ப அவன் தனியாக போயிட்டான். ஓகேங்களா? ஸோ கம்ஃபர்டபுளாக கூப்பிட்டு நான் கலையரசனை மேக்ஸிமம் பாருமே கலையரசனை தெரியாது, நான் தான் கூப்பிட்டு பாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு பேசி அவனை என்கரேஜ் பண்ணி நல்லா வரணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன் சார்.
மற்றபடி அவன் என்னை பற்றி எதுவும் நினைக்கவும் மாட்டான், இது பண்ணவும் மாட்டான். பாவம் சார், அவனே வந்து வீக்காக இருந்த உடம்பு உள்ளே வந்து அவனுக்கு அந்த குளிர் ஏசி குளிர் ஒத்துக்கல, சாப்பிடவும் மாட்டான். சாப்பிடாம தனியாக குடிச்சிக்கிட்டு இருக்க ஒரே ஆள்னா அது அவன் தான். ஸோ ஏதோ இருந்து பாவம் அவனும் வந்து இருந்து ஓடிட்டு போயிட்டான் பிக் பாஸில். மற்றபடி அவன் நீ உங்களோட பேசுகிற அவங்களோட பேசுகிற அந்த ஒரு பொசிஷனஸ்க்கே அவன் போக மாட்டான் சார். மற்றபடி ஒரு சில டயலாக்லாம் பார்த்தேன், ரொம்ப வல்கராக இருந்துச்சு. டேய் என் கண்ணை பார்த்து பேசு, இங்கே பார்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லி சண்டையில் அது இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க சார். அப்புறம் அந்த பொண்ணே க்ளோஸ் தான். கெமிக்கு எனக்கு சண்டை, என் கண்ணை சார் பிடிக்காதவங்கள நான் ஃபேஸை பார்க்க மாட்டேன், திரும்பிடுவேன். கோவத்தில் சொல்லிச்சு அந்த பொண்ணு உங்களுக்கு கேட்டுச்சுல்ல. ஆமாம், கண்ணு சண்டை இங்கே வருது, இருக்கு பொண்ணு. சண்டை 2 பேருக்கு சண்டை, 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் எப்படின்னு திரும்புறப்ப நீ ஏன் என் கண்ணை பார்த்து பேசலை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. சொன்னதும் அப்புறம் அதையே ஒரு சிலர் பிரச்சனையாக்க ட்ரை பண்ணாங்க. அதை நான் சண்டையில் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு. அதே பொண்ணு வாய் அடைச்சிருச்சு. நாங்கள் 2 பேரும் கோவத்தில் ஆக்ரோஷத்தில் ஃபைட் பண்ணி கோவத்தில் கண்ணு பார்த்துக்க நீங்கள் வேற எங்கேயோ பார்த்தா சொல்கிறாங்களே, கோவத்தில் திரும்பி அதுதான் சார் சண்டையில் அப்படி சொல்கிறதானே சார். ஒரு சண்டைன்னு வந்துட்டா அவங்களுக்கு வேறு என்ன வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியுமா நம்ம எப்படின்ட்டு. சும்மா அதெல்லாம் கோவத்தில் சொல்கிறேன் சார், நான் அதை பெருசாக எடுத்துக்கிறோம் இல்லை. அந்த பொண்ணு அதை பெருசாக எடுத்துக்கல. சண்டைன்னு வர்றப்ப சும்மா அது ஒரு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னும் அது அவங்க இல்லை சார். பொதுவாகவே எல்லாருக்கும் இடையிலும் சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா பசங்களை பொண்ணுங்க இந்த மாதிரி சொல்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக. இப்போ பிக் பாஸ் மூலியமாக இப்போ வெளியில் ஏற்பட்ட பட வாய்ப்பெல்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். ஹிந்திலெலாம் படம் முடியாத கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படி? சார் பிக் பாஸ் மூலியமாக அவங்களுக்கு தெரியாதில்ல சார், அதிக பாப்புலாரிட்டி டைட்டில் வின்னர் மறந்துருக்கலாம், மக்கள் பெட்டி எடுத்தவங்களாம் மறந்துருக்கலாம். ஓகேங்களா, நான் கிட்டத்தட்ட ஒரு 58-59 நாள் உள்ளே இருந்திருப்பேன். மக்கள் மனசில் ஸ்ட்ராங்காக திருப்பி சொல்லிட்டேன்ல சார். ஸோ பாதை வந்து நம்ம தான் ஆக்குபைட் பண்ணோம். லைவில் நம்ம தான், ப்ரொமோ ஃபுல்லாக வாட்டர்மெலன் ஸ்டார் தான். ஓகேங்களா, நம்ம செஞ்சது தான் ட்ரெண்டு. நம்மளோட இண்டிவிஜுவல் கேரக்டர் ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் ஏற்றுன்னு பாருங்கள், அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சார். வெளியில் யாராக இருந்தாலும் ஏற்று நின்றுங்க பாருங்கள். அதாவது நியாயத்தோட, தப்புனா தப்பு சாரின்ட்டு போயிருங்க சார். நியாயமானது எல்லாத்தையும் எதிர்த்து ஒரே ஆள் 1000 ஞானியோட பலம் காமிச்சு சார். அதனால் மக்கள் அது போக ஆக்டிங்லாம் பார்த்து அரண்டாங்க சார். நிறைய குழந்தைகள் நீங்களே பார்த்துருப்பீங்க. சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு அப்புறம் விஜய் டிவி மூலிமா குழந்தைகள் அதிகமாக கேட்ச் பண்ணது வாட்டர்மெலன் ஸ்டார் தான் சார். சிவகார்த்திகேயனை நீங்கள் பீட் பண்ணிட்டீங்களா? அப்படி பீட்டுன்னு சொல்லவில்ல சார், அவர் ஒரு ரகம், அவரை மாதிரின்னு சொல்கிறேன். எஸ்கே மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை அதிகமாக கேட்ச் பண்ணிட்டோம். அப்போ கூட உள்ள ஒரு டயலாக் சொல்லியிருந்தோம், எப்படி தளபதி துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாரோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் எஸ்கே துப்பாக்கியை பிடிங்க திவாகர் அப்படின்னு கொடுக்குற நாள் ரொம்ப நாள் வராது அப்படின்னு கூட பசங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். எல்லாரும் ரொம்ப சிரிச்சுட்டு இருந்தாங்க. சார் நான் ஒரு 10 நடிகை சொல்கிறேன், அதில் வந்து ரேங்க் நீங்கள் தான் போடணும், எத்தனை ரேங்கில் இருப்பாங்க அப்படின்னு. நயன்தாரா மேம் எப்பயுமே நம்பர் 1. ஐஸ்வர்யா ராய் அவங்க 5 அப்படி. சிம்ரன் 7th 8th பிளேஸ். 7ஆ 8ஆ? 8th பிளேஸ் வைங்க. திவ்யா? எந்த திவ்யா சார்? உங்கள் எக்ஸில் வர திவ்யா. எக்ஸ் லவ்வரா? ஆமாம் சார். அதான் போனால் காமிச்சிட்டிங்களா அப்புறம் என்ன? எனக்கு அவங்கள பிடிக்கும். நம்பர் 1. இப்போ நயன்தாரா கிடையாது, மேமும் தான். திவ்யா வந்து இன்னும் அவங்க படங்கள் நடிக்க ஆரம்பிக்கல சார். இப்போ திவ்யாவா நயன்தாராவா யார் நம்பர் 1? திவ்யா ப்ரொபோசல்லாம் கொடுத்துருக்கீங்க சார். இந்த தர்ம சங்கடமெல்லாம் வேணாம் சார், இந்த கொஸ்டினே ஸ்கிப் பண்ணிடுங்க சார். நமிதா மேம் 7th சார். ஆக்சுவலாக இந்த ரேங்க் போடுற லெவல் அதுக்கு ஒரு எலிஜிபிள் பர்சனான்றது கண்டிப்பாக நான் கிடையாது சார். அடுத்து ஒரு ரேபிட் ஃபயர் போயிடலாமா? பிசிஓ ஒரு ஆக்டிங் அப்படின்னா இதை சூஸ் பண்ணுவீங்க சார்? 2 கண்ணு மாதிரி தான் சார் இருக்குது, அதனால் 2மே முக்கியம். திவ்யா பார்வதி 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இதுவும் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். எல்லாமே 2 எனக்கு புரியலையே. நானும் ரவுடிதான் படம் பார்த்தீங்களா? தங்கச்சி இல்லை, நானும் ரவுடிதான் படம் பார்த்தீங்களா? பாரு எமோஷ்னலாக தங்கச்சியாக இருந்து ஒரு பக்கம் சப்போர்ட்டாக இருந்துச்சு. திவ்யா வந்து அது என்னன்னு தெரியல, அது ஒரு வகையான ஒரு அட்ராக்ஷன் அவங்க மேலே. ஸோ 2 பேருமே என்னால் பிரித்து பார்க்க முடியல சார். 2 ஒன்று தான். இல்லை, ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் பாசம், இது எப்படி பிரித்து பார்க்கலாமே? காதல் நான் எப்போ சார் சொன்னேன்? ஒரு அட்ராக்ஷன். அது சொல்லிட்டீங்க. திவ்யான்னு பேர சொன்னாவே அப்படியே முக பொலிவை பாருங்க, அப்படியே சிரிப்பை பாருங்க அக்கா சார். இல்லை சரி, அடுத்து போலாமா? த்ரிஷா நயன்தாரா, இதுவும் 2 தான் வேணுங்கிறீங்களா சார்? அப்படி இல்லை சார், 2 பேர் மேலுமே எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் சார். நயன்தாரா பிடிக்கும். 2க்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லை. நீங்கள் கேட்குறதுலேயே எனக்கு நயன்தாரா சமந்தா அவங்களும் சலைச்சவங்க கிடையாது சார். நான் இப்போ கூட பேட்டியில் லேட்டஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், நயன்தாரா மேடம் மாதிரியும் சமந்தா மேடம் மாதிரியும் ஒய்ஃப் அமைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நடிப்பு அரக்கன் ஆர் வாட்டர்மேன்? இங்கே கேட்குற எல்லாமே வந்து உடலை அதிகமாக பிணைஞ்ச மாதிரி இருக்குது சார். 2மே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சார். நடிப்பு அரக்கன்றதும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றதும் பிடிச்சிருக்கு. நான் 2ஐயும் எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? அப்போ 2மே எல்லாமே. ஆமாம் சார். இப்போ இந்த படத்தில் இந்த சீன் நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு சீன் இருக்குது அப்படி? 7G ரெய்னோ காலனியில் அந்த ஹீரோ அழுவார்ல சார், அந்த சீனு, அந்த லவ் ரொமான்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸு, அது போகாத
அனிதா ப்ளீஸ் அனிதா, அனிதா போகாத அனிதா ப்ளீஸ் அனிதா. இந்த படத்துல நான் ஹீரோவா நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த படத்துல நான் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த படத்தை சொல்றீங்க? ஆடுகளம். தனுஷோட கேரக்டர் நீங்க பண்ணா நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். இந்த படம் ரீமேக் பண்ணா நான் அந்த படத்துல நடிப்பேன் அப்படின்னு எந்த படத்தை சொல்றீங்க? இப்போ எனக்கு ஒரு ஆசைனா மன்மதன் படம் 2 எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அதில் மொட்டை மதன் கேரக்டர் எனக்கு கொடுத்தாருன்னா மன்மதன் சிம்பண்ணாவும் மொட்டை மதன் கேரக்டர் எனக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓ, நீங்க வில்லன் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஹீரோ நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஹீரோ நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஆனால் பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரேபிட் ஃபயர் வில்லன் ஆனால் தான் ஹீரோவே ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ வில்லன் நடிக்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் நல்ல கேரக்டர். வில்லனே ஹீரோக்கு ஈக்குவல் தானே. நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட்டு, நீங்க ஒரு சைக்கோவா நடிக்கணும், இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நடிப்பீங்களா? அப்படி சார் படத்தில் வந்து என்ன கேரக்டர்னாலும் எடுத்து பண்ணலாம். அதை நான் வந்து ஆராய்ஞ்சு பார்ப்பேன். என்னோடய துறையை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு நான் உடனே அந்த மாதிரி படங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இல்லை, நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தாலும் சைக்கோ மாதிரி நடிக்கணும், அப்படி அது பண்ணலாம் சார். அது கேரக்டர். அந்த மாதிரி பண்ணுறப்ப அதுக்கு தொழிலுக்கு வந்து ஃபுல் கதை கேட்டால் தானே நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக முழு கதை கேட்டால் தான் அது வந்து எந்த லெவலில் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதை பொறுத்து நான் டிசைட் பண்ணுவேன் சார். திவாகருக்கு லவ் ஃபீல் இருக்கா இல்லையா? இல்லை சார். எப்போ சார் கல்யாணம்? சார் அதை பார்த்துட்டு இருக்காங்க சார். பிடிக்கணும். இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு திவ்யா ஓகே பண்ணியாச்சுன்னா கல்யாணம் தான் சார். அப்படிலாம் இல்லை சார். நம்ம மனசுக்கு யார் பிடிச்சிருக்கோ, யார் நம்மளுக்கு செட் ஆகுங்களோ, இறைவன் நம்ம ஒன்று நினைக்கிறோம், இறைவன் என்ன நடக்கிறாரோ அதுதான் நடக்கும். இன்னைக்கு சினிமாவுக்கு வந்திருக்கீங்க சார், அடுத்தது அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படி? இன்னைக்கு இளைய தளபதி விஜய்லாம் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க. இல்லை சார், அரசியல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேவையில்லாத தலைவலிகள், அரசியல் வேணாம்னு நினைக்கிறேன் சார். இல்லை, அப்படி சொன்னவங்களாம் இன்னைக்கு அரசியல பெரிய தலைவராக மாறி இருக்காங்க. ஏன்னா நீங்கள் தாபேக்காவில் இன்னைக்கு ஆட்கள் தேவைப்படுது, நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோதான். எனக்கு வந்து அரசியல் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சார். அப்பார்ட் ஃப்ரம் விஜய் சார் எனக்கு பர்சனலாக பிடிக்கும், நடிகராக பிடிக்கும், எல்லாருமே நம்மளுக்கு பிடிக்கும். பட் இந்த அரசியல்ன்றது எனக்கு சுத்தமாக வேணாம் சார். இப்போ நீங்கள் பிசியோதெரப்பி பண்ணுறீங்க, இப்போ அரசியலில் போனால் அது அடுத்த கட்ட நகர்வு தானே சார், உச்சத்தோட நிறையா ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். ஏன் அரசியலை வேண்டாங்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சார். இப்போ எங்களை மாதிரி படித்த கிராஜுவேட்ஸ் ஹெல்த் மினிஸ்டரானா விஜயபாஸ்கர் ஆகலை அதிமுகவில், அது மாதிரி திவாகர் அடுத்து வந்து அது இப்போதைக்கு எனக்கு ஆசை இல்லை சார். இப்போதைக்கு நம்மளுக்கு சார் நம்ம 30+ ஆகிட்டோம், சிங்கிளாக இருக்கும், நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் இல்லை. இப்போ போனதா சார் சொல்ல? இல்லை இல்லை வேணாம் சார், எனக்கு இப்போதைக்கு வேணாம், எனக்கு ஆசை இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களோட போன்ற டாக்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு இதில் இருந்திருக்காங்க, ஹெல்த் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காங்க, பொறுப்பு. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு விஜய் வரவேற்பார்ல. திவாகரா நீங்கள் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சிருக்கீங்க, இப்போ விஜய் வந்து எப்படி வரவேற்பார்ல, அடுத்த புஷி இடத்துல நீங்கள் திவாகர் இருப்பார்ல. எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஆக்சுவலாக அதான் நம்ம போட்டிருக்க கணக்கு வேறு. என்ன கணக்கு? ஒன்லி சினிமாவோட நிப்பாட்டிக்கலாமா அப்படி? அது என்ன நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சார் இன்னைக்கு நிலைமைக்கு. இன்னைக்கு சார் இப்போ நீங்கள் சினிமாவுக்கு வரையான்னு உங்களுக்கே தெரியாது. ஆமாம், வந்திருக்கீங்க, அடுத்த அரசியல் போகலான்னு தெரியாது. ஆனால் சப்போஸ் அரசியல் வந்துட்டாவே நம்ம ஒன்றும் பெருசாக வரலையே சார். எல்லா மக்களுக்கும் கடவுள் புண்ணியத்தில் முகம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் நம்மளோட நடிப்பு நவரசங்களை காட்டலையே சார். ஒரு 5 படம் நடிச்சிருக்கோம், சின்ன சின்ன கேரக்டர் தான், அவ்வளோதானே உங்களுக்கு. ஸோ எனக்கு கண்டிப்பாக அரசியல் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஆசையும் இல்லை. ஆசைப்பட்டால் தானே ஒன்று வரும். சினிமாவில் ஆசை இருந்துச்சு, கடவுள் ஒரு வழி காமிச்சார், நான் அதுக்கு உழைப்பு கொடுத்தேன். நிறைய சேனல்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், டிவி ஷோஸ் அட்டன் பண்ணேன், பிக் பாஸ் போனேன், என்னோடய உழைப்பு கொடுத்தேன், அது ப்ளஸ் ஆச்சு. கண்டிப்பாக எனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அதில் உழைப்பும் கொடுக்க மாட்டேன். சார் உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ நிறையா பேர் வீடியோ கால் பண்ணுறாங்க, நான் வாட்டர்மேன் அவரோட பேசியே ஆகணும், ஒரு நடிப்பாக இருக்கணும், பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப உருக்கமாக இருக்காங்க. பேசுகிறீங்களா அப்படி? கண்டிப்பாக சார். நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம் மேடம். ஆமாம் மேடம். என்னன்னு தெரியல, எல்லா பேருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய ஸ்விம்மிங் பூலில் குளிச்சதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்களா? ஆமாம் மேடம், குழந்தைங்களை அதிகமாக கேட்ச் பண்ணிட்டோம் மேடம், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு ரசிகர் வெயிட் பண்ணுறாரு. அவர் வந்து எப்படின்னா இன்னைக்கு சவுதியிலேருந்து கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசணுமா, உங்களோட பெரிய ஃபேனா, அங்கே வந்து சங்கமே ஆரம்பிச்சிருக்காராம். பேசுகிறீங்களா? பேசுகிறேன் சார். வரேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ சார். நடிப்பு அரக்கன். ஓகேவா? இப்போ சவுதி நண்பரை தொடர்ந்து இப்போ அடுத்த ஒரு 3-4 ஃபேன்ஸ் உங்களுக்கான வெயிட் பண்ணுறாங்க, பேசிடலாம். கண்டிப்பாக. ஓகே, உங்களுடைய ஐக்கான
ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அப்படியே பேசலாம். ஹாய் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். இருக்கு இந்த தனுஷனை நடிச்சதை பண்ணுவோம். உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை ஃபேன்ஸ் அதிகரிச்சுட்டே போகிறாங்க. சவுதியில் வந்து உங்களுடைய ஃபேன் வந்து இதே ஆரம்பிச்சிருக்கான், அதாவது உங்களுக்கு தனியாக ஒரு சங்கமே ஆரம்பிச்சிருக்கான். ஸோ மென்மேலும் வளரணும், அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரிஜினலாக நீங்கள் வரணும், உலக நாயகன் மிஞ்சணும்னு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.